அன்பான மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நேற்றைய வினாவின் தொடர்ச்சியாக 11 தொடக்கம் 20 வரையான பகுதியொன்று வினாக்களுக்கு விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியங்கள். 11வது வினா, தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. இதுக்குள்ள பாருங்க பிள்ளைகள், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணம் கூட்டுத்தொகை 360 பாகை என்றது எங்களுக்கு தெரியும். இதுல பாருங்க, கோணம் ஏசிபி 50 பாகை, கோணம் பிசிடி 90 பாகை, பின்வளை கோணம் எங்களுக்கு ஏசிடி என்ற பெருமானம் எக்ஸ் என்று தரப்பட்டிருக்கு. அப்ப எக்ஸா காணும் பிள்ளைகள் இந்த 90 பாகையோட 50 பாகையை கூட்டி அதோட எக்ஸையும் கூட்டினோம்னா 360 பாகையாக இருக்கும். சரிதானே? அப்ப நாங்கள் இதில் எழுதணும், ஒரு புள்ளியை சுற்றியுள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 360 பாகை. நான் இதுல காரணங்களை குறிப்பிடையில, ஆனால் பரீட்சையில நீங்கள் கட்டாயம் கேத்திராங்க வினாக்களுக்கு விடியளிக்க பிள்ளைகள் முழுமையாக நாங்கள் காரணங்களை குறிப்பிடுவோம். சரிதானே? அப்படி குறிப்பிடுற சந்தர்ப்பத்துல முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பிள்ளைகள் தொடர்ச்சியாக இதை முழுமையா பார்த்து முடியுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா 10 வினாக்களுக்கு 20 புள்ளிகளை இலகுவா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இது ஒரு எளிய சமன்பாடு. எக்ஸாக 140 வாய் சமன் 360 சொன்னால் ரெண்டு பக்கம் நாங்க 140 கழிப்போம். அப்ப ரெண்டு பக்கம் 140 கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்னவா இருக்க போது 360 சய 140. 360 இருந்து 140 கழிச்சீங்கன்னா 60 இருந்து 40 கழிச்சீங்கன்னா 20, 3 இருந்து 1 போனா 2. ஆகவே எக்ஸின பெருமானம் 220 பாகியாக இருக்கு. சரிதானே? இவ்வாறு விடையளிக்கிற சந்தர்ப்பத்துல இதற்குரிய 2 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 12வது வினா, எக்ஸ் சமன் 2 தரம் y வர்க்கம் சக எக்ஸ் எனும் சூத்திரத்தில் சிஐ எழுவாயாக மாற்றுக. அப்ப எழுவாய் மாற்றம் சொல்லேக்க எந்த உறுப்பை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்லிடுமோ அந்த உறுப்பை நாங்க என்ன சொல்லமாட்டா இடது பக்கத்துக்கு கொண்டு போகணும். அப்ப நான் இந்த சமன்பாட்டுல அப்படியே நான் என்ன செய்ய போறேன், 2 தரம் y வர்க்கம் சக சி என்ன y வர்க்கம் சக சி என்றத 2 என்ற பெருமானம் இருக்குது. அதை அப்படியே நான் என்ன செய்ய போறோம், இடது பக்கம் மாற்றி எழுதுறோம். இனி இந்த 2ஆல 2 பக்கம் வகுத்தம்னு சொன்னா பிள்ளைகள் y வர்க்கம் சக சி இடது பக்கம் இருக்கு, எக்ஸ் இன்கில் 2 வரப்போம். இனி என்ன செய்ய போறோம், சியத்தான் எழுவாய் மாற்றம் செய்ய சொல்லி இருக்கு. ஆகவே y வர்க்கத்தை 2 பக்கம் கழிச்சு விடுவோம். அப்படி கழிச்ச மாட்டால் என்னவா இருக்க போது, C7 2 எக்ஸ் ஆய y வர்க்கமாக இருக்கு. சரிதானே? அப்ப சிஐ எழுவாயாக மாற்றுக அல்லது சிஐ XY சார்பாக தெரு வேண்டும் கேட்கலாம். சரிதானே? இனி 13வது வினா, உருவிலுள்ள தரவுகளுக்கு ஏற்ப ஏபியின் நீளத்தை காண்க. அப்புறம் செங்கோண முக்கோணியும் அதுல யாதாயினும் 2 பக்கங்கள் நீளங்களும் தரப்பட்டா உங்களுக்கு கட்டாயம் தெரியும் ஒரு பக்கத்து நீளத்தை கேட்க போயிடும். அப்ப பைதரஸ் தொடர்பை நாங்க பயன்படுத்த வேண்டி வரும். பைதரஸ் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஒரு செங்கோண முக்கோணியில செம்பக்கத்தின் மீது வரையப்படுகின்ற சதுரத்தின் பரப்பளவானது ஏனைய 2 பக்கங்களிலும் வரையப்படுகின்ற சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். அப்ப நாங்கள் இதுல மிகப்பெரிய பக்கமாக இருக்கிற செம்பக்கம் ஏசியின் மீது வரையப்படுகிற சதுரத்தின் பரப்பளவு எப்படி இருக்க போகுதுனால் ஏசி வர்க்கமாக இருக்க போது. அந்த ஏசி வர்க்கம் எதுக்கு சமனா இருக்க போகுதுன்னா, ஏபி என்ற பக்கத்துல வரையப்படுற சதுரத்தின் பரப்பளவு ஏபி வர்க்கம், பிசி என்ற பக்கத்துல வரையப்படுகிற சதுரத்தின் பரப்பளவு பிசி வர்க்கம். ஆகவே ஏசி வர்க்கம் சமன் பிசி வர்க்கம் சக ஏபி வர்க்கமாக இருக்க போகுது. அப்ப இதுல பைதரசின் தொடர்பு நீங்க எழுதணும். இனி ஏசி பெருமானம் 10 தந்திருக்கு. ஆக ஏசி வர்க்கம் வழியா 10 வர்க்கம், பிசி பெருமானம் 8 தரப்பட்டிருக்கு. ஆக பிசி வர்க்கம் 8 வர்க்கம். 10 வர்க்கம் சமன் 8 வர்க்கம் சக ஏபி வர்க்கம் எழுதும். இனி அந்த 10 வர்க்கத்துல இருந்து 8 வர்க்கத்தை கழிச்சோம்னா ஏபி வர்க்கம் வரப்போகுது. ஆக ஏபி வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சக 8 வர்க்கம். இதை வர்க்க வித்தியாச தொடர்பாக எழுதலாம். என்ன செய்யலாம், 2 வர்க்கங்களுக்கு இடையான வித்தியாசம் 10ஓட ஒரு 8 கூட்டலாம், அடுத்த 10ல இருந்து ஒரு 8 கழிக்கலாம், அப்படியும் செய்யலாம். அல்லது நாங்கள் பெருமானங்களை வர்க்க பெருமானங்களை கண்டு கழிச்சு போட்டு செய்யலாம். இதுல நான் வர்க்க பெருமானங்களை கண்டு கழிச்சு செய்யற முறையை தான் சொல்லி இருக்கிறேன். அப்ப ஏபி வர்க்கம் சமன் என்னவா இருக்க போகுதுன்னா, 10 வர்க்கம் 100, 8 வர்க்கம் 64, 100ல இருந்து 64 கழிக்க போறோம். 100ல இருந்து 64 கழிச்சோம்னா பிள்ளைகள் ஏபி வர்க்கம் என்னவா இருக்க போகுது, 36 இருக்கு. அப்ப ஏபி வர்க்கம் 36. 2 பக்கம் வர்க்க மூலம் எடுத்தவன் சொன்னால் ஏபி பெருமானத்தை காணலாம். ஏபி என்னவா இருக்க போகுதுனால் 6 இருக்க போகுது. எங்களுக்கு ஏபி நீளம் கேட்டிருக்கு, எல்லாம் சென்டிமீட்டர்ல குறிக்கப்பட்டிருக்கிறபடியா நாங்க ஏபி நீளம் என்ன எழுதுவோம், 6 சென்டிமீட்டர். சரிதானே? 14வது வினா, 3y சமன் மறை 2x சக 4 என்பது நேர்கூட்டு வரைவின் சமன்பாடாகும். இந்நேர்கூட்டு வரைவின் படித்திறனை காண்க.
அப்ப நாங்கள் ஏகபரிமாண சார்பு அல்ல நேர்கூட்டு வரைவின் சமன்பாடு நேர்கூட்டு வரைவு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். இதுல என்ன செய்யறோம்னா வையின் குணகம் ஒன்றாக இருக்கணும். அப்ப நாங்கள் 3 வையம் இருக்கு, சமன்பாட்டை முழுவதும் என்ன செய்ய போறோம், 3ஆல வகுக்க போறோம். வகுத்தீங்கன்னு சொன்னால் என்ன இருக்க போது y சமன் மறை 3/2x சாக 3/4 பேர். எங்களுக்கு படித்திறன் நான் கேட்டிருக்கேன். படித்திறன்டா x குணகம் படித்திறனா இருக்க போது இந்த x குணகம் என்ன வழியே மறை 3/2 அவை n சமன் மறை 3/2 படித்திறனை நாங்கள் எம்மண்ட குறிக்கிறார்கள். அவை n சமன் மறை 3/2 இருக்க போகுது. சரிதானே? ரைட். இனி 15வது வினா, உருவில் ஓ வட்டத்தின் மையமா வில்லின் நீளத்தை காண்க. அப்ப ஒரு அரைவட்டம் தரப்பட்டிருக்கு, ஆரை 14 சென்டிமீட்டர். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம், இந்த வில்லின் நீளத்தை காணப்போறோம். அரை தர 2 பையார், அந்த 2ஐயும் அரை கீழே இருக்கிற 2ஐயும் சுருக்கலாம். 2ஆல 2 சுருக்கினோம்னு சொன்னா எங்களுக்கு என்ன பெறப்போது, பையார் மட்டும் பெறப்போது. பையில பெருமானம் 7/2 தர ஆரை வந்தவிட 14 சென்டிமீட்டர் சொல்லப்பட்டிருக்கு. 7ஆல 14 சுருக்கினோம்னு சொன்னால் 2, 2ஆல 22 பெருக்கினீங்கன்னா 44. ஆகவே 14 சென்டிமீட்டர் ஆரையுடைய அரைவட்ட வில்லின நீளம் எவ்வளோ இருக்க போது, 44 சென்டிமீட்டராக இருக்கு. சரிதானே? இனி 16வது வினா, கணிகருவி பயன்படுத்தி 300-இன் 8% காண்பதற்கு சாவிகளை தொழிற்படுத்த வேண்டிய ஒழுங்குமுறையில் வெற்றுக்கூடுகளை நிரப்புக. அப்ப 300 என்ற எண்பெருமானத்தின் 8% காணணும். இதுல தரப்பட்டிருக்கு. முதல் கணிகரி 1 பண்ணியிருக்கிறோம், இலக்கம் 300 அடிச்சிருக்கிறோம். அடுத்த விஷயம் ஒரு தரவை நாங்கள் அதுல காட்டணும். அடுத்த 8, அடுத்த ஷிப்ட் அடிச்சோம்னா சதவீத தொழிற்பாட்டுக்குரிய செயற்பாடாயிருக்கும். ஷிப்ட் அடிச்சு போட்டு சமன் அடிச்சோம்னால் சதவீத சாவியின் பயன்பாடு பெறப்போது உடன்தான் இந்த வெற்றிடத்தில் நிரப்ப வேண்டியது. நாங்கள் பெருமானம் கேட்கல, பெருமானம் கேட்டால் என்ன வருமன்றதை நாங்கள் இதுல செய்து காட்டியிருக்கிறோம் இல்லையா. 300 தர 100/8. அப்ப 100ஆல 300 வகுத்தீங்கன்னா 3, 3ஆல 8 பெருக்கிக்கணுங்க 24. ஆகவே இந்த செய்கை இந்த பெருமானம் அதாவது 300-இன் 8% வந்தோட இருக்கு 24ஆக இருக்கு. சரிதானே? இனி 17வது வினா, ஒரு வாகனம் 2 லிட்டர் எரிபொருளில் 68 கிலோமீட்டர் தூரம் செல்லுமெனில் 5 லிட்டர் எரிபொருளில் அவ்வாகனம் செல்லும் தூரத்தை காண்க. 2 லிட்டர்ல 68 கிலோமீட்டர்னா 1 லிட்டர்ல எவ்வளவு பார்க்கணும். 68 2ஆல வகுத்தவன் சொன்னா 1 லிட்டர் எரிபொருள்ல செல்ற தூரம் காணலாம். இனி அதை என்ன சொல்லணும், 5ஆல பெருக்கணும். அப்ப 68 நாங்க 2ஆல வகுத்து 5ஆல பெருக்கணும்னு சொன்னா 5 லிட்டர் எரிபொருள்ல வாகனம் செல்ற தூரத்தை காணலாம். அப்ப 2ஆல 68 சுருக்கினோம்னா 34. 34 தர 5 எவ்வளோ இருக்க போது, 5 20, 0 2, 5 15 17, 170 கிலோமீட்டர் பயணம் செய்யலாம். சரிதானே? இனி 18வது வினா, விற்பனை பெறுமதியில் 3% தரகு அறவிடும் தரகர் மூலம் கார் ஒன்று 600,000 விற்கப்பட்டது எனின் தரகு கட்டணத்தை காண்க. அப்ப 600,000 3% காணும். அப்ப 600,000 தர 100-இல் 3, 600,000 100ஆல வகுத்தம் சொன்னால் 6,000. 6,000 நாங்க 3ஆல பெருக்கணும். 6,000 3ஆல பெருக்கணும்னா 18,000 ரூபாய். அலகுகள் குறிப்பிடுவோம் இல்லையா. இதுல நாங்கள் அலகு குறிப்பிடையில கேத்திர கணித வினாக்களுக்கு காரணங்கள் குறிப்பிடையில நீங்கள் பயிற்சி செய்யும் போது அதுக்கான காரணங்களை எல்லாம் உரிய முறையில குறிப்பிடுவோம். இதுல சிலர் குறிப்பிடையில தானே என்று நீங்களும் அப்படி காரணங்கள் அந்த அலகுகள் அல்லது காரணங்களை கேத்திர தொடர்பு குறிப்பிடாமட்டீங்கன்னா முழுமையான புள்ளிகளை பெற முடியாமல் இருக்கு. எனவே இதுக்கு 18,000 ரூபாண்டு கொடுப்போம். சரிதானே? இனி 19வது வினா, சுருக்குக 2/5 சய 3 நாங்க என்ன செய்வோம், கலப்பு எண்ல இருந்து ஒரு பின்னத்தை கழிக்கிற முறை கனவெட்டுல பார்த்துனாங்க. இனி அந்த கலப்பு எண்ணை நாங்க முறைமையில்லா பின்னமா மாத்துவோம். 2ஆல 5ஆல 2 பெருக்கி தொகுதியில் இருக்க உண்டை கூட்டுவோம். பகுதி எண்ணால முழு எண்ணை பெருக்கி தொகுதி எண்ணை கூட்டப்போறோம். 2 10 3 11. அப்ப நாங்கள் 5ல் 11 சய 3 இனி பகுதி எண் சமன் இல்லாமல் இருக்கா, அவைய போமசி காணணும். போமசி காரணம் 2 பகுதி எண்ணம் முதன்மை எண்ணா இருக்கிறோம்யா. அந்த 2 எண்ணோட பெருக்கம் தான் போமசி இருக்க போறோம். 5ஆல 3 பெருக்குவோம் 15. இனி என்ன செய்ய போறோம்னா அந்த 3ஆல 11 பெருக்கணும். ஏன் 11 பெருக்கிறோம்னா 15 5ல் 11 பின்னத்தை பகுதி எண் 15ஆ மாத்தோம்னா பகுதியில 3ஆல பெருக்கினா 15 வருதுன்னா தொகுதியால பெருக்கணும். இப்ப தொகுதியை 11 தர 3 பெருக்கிறோம், பகுதியை 3ஆல பெருக்கிறோம். இந்த 3 என்ற பகுதி எண் 2வது பின்னத்துல 5ஆ மாறணும், அதாவது 15ஆ மாறணும் என்றால்
5ஆல பெருக்கணும். ஆகவே தொகுதியிலும் பெருக்கு. இதில் என்ன வரப்போகுது? 15 33 சய 15 5 வரப்போகுது. இனி பகுதியின் சமனா இருக்கா? ஆகவே தொகுதியில் இருக்கிறது அப்படியே கழிக்கலாம். 33 5 கழிச்சிங்கன்னா 28. ஆகவே 15 28. இனி 28க்குள்ள 15 ஒரு முறை மீதி 13 இருக்க போகுது. ஆகவே 1 15 13. வேறொரு முறையோடு நாங்கள் உடனே செய்யற இல்லை கொண்ட சொல்றேன் உங்களுக்கு விளங்கக்கூடிய வேற அதையும் ஒரு பாருங்க. இந்த 5ல் 1லிருந்து 3ல் 1 கழிக்கணும். 2 5ல் 1லிருந்து 3ல் 1 கழிக்கணும். 5ல் 1லிருந்து 3ல் 1 கழிச்சீங்கன்னா மைனஸ் பெருமானம் பெறும். ஆகவே இந்த 2 5ல் 1ல இருக்கிற பெருமானத்துல அந்த 3க்கு இருக்கிற முழுகன் 1 நான் தொகுதியோடு சேர்க்கிறோம். அப்ப 1 எடுத்தோம்னா அது 5ன் மேல் 5 இருக்க போது. அப்ப நாங்கள் எப்படி எழுதலாம்னா அந்த மேல 5ல் 1 அந்த 5 கூட்டினோம்னா 6. அப்ப 2 5ல் 1 நான் எப்படி எழுதுறேன்னா 1 5ன் மேல் 6 எழுதுறேன். சய 3 இனி இந்த 1 அப்படி இருக்கட்டும். இந்த 3க்கும் 5க்கும் போவாசி 15. அப்ப 1 அப்படியே வச்சு கொண்டு செய்ய போறோம். 15 3ஆல 6 பெருக்க போறோம். 18 குறுக்கால பெருக்கிறோம். 5ஆல 1 பெருக்க போறோம் 5. இந்த 18ல் இருந்து 5 கழிச்சோம்னா 13. ஆகவே 1 15 13. இது வளமையா செய்து பார்க்கவே இல்லை. இது இப்படியும் செய்யலாம் இல்லையா? நீங்கள் அதை பாருங்க. இல்லை வளமையா செய்த முறையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதுல குழப்பம் ஏற்படுத்த தேவையில்லை. 20வது வினா PQ, QR இருந்து சமதூரத்திலும் QR இருந்து மாறா தூரத்திலும் P ஊடாக அந்த எழுத்துப்புள்ளி ஒன்று இருக்கிறது. P ஊடாக செல்லும் ஒழுக்கையும் சந்திக்கும் புள்ளி. P ஊடாக செல்லும் ஒழுக்கையும் சந்திக்கும் புள்ளி எக்ஸினே வரைக. அதுல எழுத்துப்புள்ளி நீங்க மாத்திக்கொள்ளுங்க. 3 கிடையாது. என்ன வரணும்? P ஊடாக செல்லும் ஒழுக்கையும் சந்திக்கும் புள்ளி எக்ஸ் என்று வரையலாம். அதாவது PQ QR என்ற புள்ளியிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளி ஒழுக்க வரையணும். அதே போல QR என்ற கோட்டிலிருந்து மாறா தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு P ஊடாக அந்த கோடு தரப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்னா அந்த Q என்ற புள்ளியில கவராயத்தை வச்சுக்கொண்டு ஒரு வில் ஒன்று வெட்டுவோம். அதாவது PQ QR என்ற கோட்டை சந்திக்கக்கூடிய மாதிரி ஒரு வில் ஒன்று வெட்டுவோம். வெட்டினா அப்புறம் என்ன செய்ய போறோம்னா அந்த QR என்ற கோட்டுல வில்லால பெறப்பட்ட புள்ளியிலிருந்து என்ன ஒரு வில்ல இவ்வாறு வெட்டுவோம். இனி என்ன செய்ய போறோம்னா அந்த QP என்ற கோட்டுல வில் வெட்டின புள்ளியிலிருந்து அந்த முதல் நிறைஞ்ச வில்ல வெட்டக்கூடிய மாதிரி ஒரு வில் ஒன்று வெட்டுவோம். அந்த விக்கல் வெட்டி பெறப்பட்ட புள்ளியையும் Q என்ற புள்ளியும் இணைச்சு ஒரு நேர்கோட்டை பெறுவோம். அந்த நேர்கோடு மேலே வரையப்பட்ட சமாந்தர கோடு, அதாவது QRக்கு மாறா தூரத்தில் அசையும் புள்ளியினோடுக்கு P ஊடாக இணைந்திருக்கிற சமாந்தர கூட சந்திக்கிற புள்ளி என்னவா இருக்க போகுதுன்னா எக்ஸ் ஆக இருக்கும். சரிதானே? நாங்கள் இவ்வாறு குறிக்கிற சந்தர்ப்பத்துல முழுமையாக இதற்குரிய 2 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. அநேகமா OL வந்து பாத்தீங்கன்னா பகுதி 1ல 25வது வினாவாக இந்த ஒழுக்கு பற்றிய வினாக்கள் இருக்குது. இப்ப தரம் 9லையும் அவ்வாறான வினாக்கள்ல 20வது வினாவா காட்டியிருக்கணும். அப்ப நீங்கள் அடிப்படை ஒழுக்குகளை முழுமையா தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரிஞ்சுங்கன்னு சொன்னா அமைப்புல நீங்க முழுமையான 10 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கு. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய தினம் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக மேலும் 10 வினாக்களுக்கு வாரிடப்பா விடையளிக்கலாம் என்பதை இன்றைய தினம் கேட்டிருக்கின்றோம். இதன் ஊடாக நீங்கள் பயிற்சிகளை பெற்று சிறந்த பெறுபவர்களை பெற வாழ்த்துவதோடு புதிதாக இணைந்து கொள்ளும் மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்களுக்கு அதிகம் பகிர்ந்து இதனை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்வதோடு மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.